அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் வேல்மாறல் என்ற பாடலை பார்த்து வருகிறோம். இந்த வேல்மாறல் பாடல் முதல் பாடலில் வேல் என்பது எதற்கு நிகரானது என்பதை அவர் கூற வருகிறார். அருணகிரிநாதர் வேலை வணங்கினால் யாருடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பதை கூற வருகின்றார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வேல் எதற்கு நிகரானது என்று சொன்னால், ஒரு எளிமையாக நான் சொல்லுகிறேன். உலகத்தின் கீழ் ஒரு குடையின் கீழ் எல்லாத்துக்கும் ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜா சொன்னபடி இந்த உலகம் இயங்குகிறது. இப்போ அந்த ராஜா சொல்படி இந்த உலகம் இயங்குகின்றது என்று சொன்னால், அந்த ராஜாவை இயக்குவது யாருன்னு கேட்டால் அவங்களுடைய மனைவியாக இருப்பாங்க. இப்போ இந்த ராஜா யாருன்னு கேட்டால் நாம் வேலவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை இயக்குவது, முருகன் யார் சொன்னால் கேட்பார் என்று சொன்னால் அவனுடைய மனைவி சொன்னால் கேட்பார். அந்த மனைவிக்கும் நிகரானது எது? அந்த மனைவிக்கு நிகரானது எது என்று கேட்டால் முருகப்பெருமான் உடைய திருக்கை வேல் அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், மனைவியை ஒத்தது, மனைவியை நேசிப்பது போன்று வேல் அவருடைய தொழிலையும் வேலையும் நேசிக்கிறார் என்பதுதான் உடைய கருத்து. இந்த வேலினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்த ஆதிபராசக்தியினுடைய சக்தியை பிரதிபலிப்புதான் வேல். தன்னுடைய சக்தியை திரட்டி சக்தி வேலாக கொடுக்கிறேன் என்றுதான் சூரபத்மனை அழிக்க இந்த வேலை கொடு. வேல் எதற்கு நிகரானது என்பதை இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார். ஆதிபராசக்தியினுடைய ரூபம் எது என்று கேட்டால், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் ஆதிபராசக்தியினுடைய ரூபம். அதனால் இங்கு வள்ளி விராட்டியும் ஆதிபராசக்தியினுடைய ரூபம்தான். அதனால்தான் அதற்கு வள்ளி விராட்டிக்கு நிகரானது என்பதை இங்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். வாருங்கள் பார்ப்போம். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல். சிவந்த இதழ் மறு சிறுமி வெளிக்கு நிகராகும். அன்னையினுடைய அமுதூட்டியை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அந்த இடுப்பு சிறிய இடைத்தன்மையை பற்றி சொல்லுகிறார். முத்து போன்ற சிரிப்புத்தன்மையை சொல்லுகிறார். வள்ளி விராட்டியினுடைய முத்து போன்ற சிரிப்புத்தன்மை. கருத்த கூந்தல், நீளமான கருத்த கூந்தலை பற்றி கூறுகிறார். உதட்டை பற்றி சொல்லுகிறார். இந்த அழகுக்கு எல்லாம் நிகரானது எது என்று கேட்டால் முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியதாய் இருக்கும் வேல், கூறியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையினுடைய கண்ணுக்கு உப்பானது. அந்த வள்ளி விராட்டியினுடைய கடைக்கண் நோக்கினால் விளையும் பயன்களை எல்லாம் வேல் அருளும். முருகப்பெருமான் வள்ளியம்மை சொன்னால் கேட்பார். அந்த வள்ளியம்மைக்கு நிகரானது வேல். அப்போ வேலை வணங்கினாலே முருகனுடைய மனைவியையும் வணங்குவதற்கு நிகரானது. வேல் வழிபாடு என்பது சாதாரணமல்ல என்பதை மிக தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை மீண்டும் சந்திப்போம். நல்லவற்றை சிந்திப்போம். வேலை வணங்குவதையும் முருகப்பெருமானை வணங்குவதுதான் ஒன்று, வள்ளி விராட்டி வணங்குவதும் ஒன்றுதான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நல்லவற்றை சிந்திப்போம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.